புதுச்சேரியில் கடற்கரையோரம் தனியாக இருக்கும் காதல் ஜோடிகளை மிரட்டி நகை பணம் பறித்து வந்த உதார் பார்ட்டியை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். கிரைம் பிரான்ச் போலீஸ் என கூறி போங்காட்டம் ஆடியவர் நிஜ போலீசாரிடம் சிக்கியது எப்படி? சதுரங்க வேட்டை திரைப்படத்தில் ஒரு வழக்கில் கைதாகும் நாயகன் ஊர் முழுவதும் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்பு இருப்பதைக் கண்டு போலீசாரை அதிர்ச்சி அடைவது போன்று ஓர் உண்மை சம்பவம் புதுச்சேரியில் நிகழ்ந்துள்ளது. நடந்தது என்ன? புதுச்சேரியில் கனகச்செட்டிக்குளத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் வேலு என்பவர் பணியாற்றி வருகிறார். வழக்கம்போல் மருத்துவமனை வளாகத்தில் நிறுத்தி வைத்திருந்த இவரது விலை உயர்ந்த இருசக்கர வாகனம் திருடு போய் உள்ளது. இது தொடர்பான புகாரில் காலாப்பட்டு போலீசார் சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணையை மேற்கொண்டனர். பின்னர் அந்த சிசிடிவி காட்சியின் பதிவுகள் தமிழ்நாட்டில் பக்கத்து மாவட்டங்களில் உள்ள காவல் நிலையங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டன. அடுத்த நிமிடமே சதுரங்க வேட்டை படத்தில் வரும் காட்சி போன்று உதார் பார்ட்டியின் மோசடிகள் அம்பலமாகின. உருவத்தை பார்த்தவுடன் அவர் போலி சிவராமன் என போலீசார் சுலபமாக அடையாளத்தை கண்டுபிடித்தனர். அவர் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் நிலுவையில் உள்ள வழக்கு விவரங்களை புதுச்சேரி போலீசார் கேட்டுள்ளனர். இதையடுத்து கோட்டக்குப்பத்தில் தொடங்கி கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, சென்னை வரை 30 காவல் நிலையங்களில் 50ற்கு மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளதை அறிந்த போலீசாரை அதிர்ச்சியடைந்தனர். உடனடியாக தனிப்படை அமைத்து தேடுதல் வேட்டையில் இறங்கிய புதுச்சேரி போலீசார் அவரை அதிரடியாக கைது செய்தனர். பின்னர் அவரிடம் இருந்து திருட்டு பைக் மற்றும் திருட்டிற்கு பயன்படுத்திய காரையும் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டதில் ஊரு விட்டு ஊரு சென்று திருட்டு வேலையில் ஈடுபட்டு வந்த இவர் கடலூர் மாவட்டம் சின்ன காப்பான்குளத்தைச் சேர்ந்த 43 வயதான சிவராமன் என்பது தெரிய வந்தது. இவர் தன்னை கிரைம் பிரான்ச் போலீஸ்காரர் என கூறி உதார் விட்டு தெரிந்துள்ளார். கடற்கரை மற்றும் பூங்காக்களில் தனிமையில் இருக்கும் காதலர்களை மிரட்டி நகை பணத்தை பறித்து வந்துள்ளார். நூதன முறையில் விலை உயர்ந்த பைக்குகளை திருடுவதையும் தொழிலாக வைத்துள்ளார். இதனால் திருட்டு, வழிப்பறி போன்ற வழக்குகளே சிவராமன் மீது பாய்ந்துள்ளன. குறிப்பாக சிசிடிவி கேமராக்கள் இல்லாத இடங்களை பார்த்து தனது கைவரிசையை காட்டி வந்துள்ளார். இந்த நிலையில் புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு காரை ஓட்டி வந்து பைக்கை திருடிய சம்பவம் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. சிசிடிவியில் சிக்கிய சிவராமனை போலீசார் சுத்து போட்டு தூக்கியுள்ளனர். கைதுக்கு முன்பு கிடியனூர் பகுதியில் தனிமையில் பேசிக் கொண்டிருந்த காதல் ஜோடியிடம் போலீஸ் என கூறி 1 சவரன் தங்கச் சங்கிலியை பறித்துள்ளார். பின்னர் மேல்மலையனூர் பகுதியில் மற்றொரு காதல் ஜோடியிடம் பணம் மற்றும் 4 கிராம் தங்க நகையையும் பறித்தது தெரிய வந்துள்ளது. பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய சிவராமனை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். கிரைம் பிரான்ச் போலீஸ் என கூறி போங்காட்டம் ஆடியவர் புதுச்சேரியில் நிஜ போலீசாரிடம் சிக்கியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.